சசிகலா ராமதாஸ் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்கன்றது ஏடிஎம்கே பாஜகவோட வெற்றியை கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்தா 234 வேட்பாளர் போட்டிருக்காங்களா? நீங்க எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? நீங்க எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? நீங்க அதிமுக தோற்கடிப்பீங்க அப்படின்னா நீங்க அதிமுகவை ஆட்சி கொண்டு வருவோம், நாங்க அதிமுக ஒருங்கிணைப்போம், அதிமுக ஒண்ணு சேர்ப்போம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படிதான் 2021 நான் விட்டேன், நீங்களா எல்லாம் ஒன்னாயே ஜெயிச்சு வருவீங்கன்னு. ஆனா நீங்க செய்யல இல்ல. நீங்க உங்களுடைய வட்டத்தை ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கி 234 தொகுதியில் கேண்டிடேட் போடும். சசிகலா அவர்கள் வெளியே வந்தா தமிழ்நாடு அதிமுக அப்படி அரலும், அப்படி மிரளும், அப்படி நிற்கும். ஆமா சொல்லுங்க குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாங்க. அதே ஜெயலலிதா இருந்த அதே மரியாதை அதை நீங்களா கெடுத்துக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்களா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? என்னால சின்னம்மாவோட பண்ணிட முடியும் இல்லங்க, தோக்கடிச்சிட முடியும். ஜி.கே. தமிழ்குமரனுக்காக தான் முதல் பிரச்சனையை ஆரம்பிக்குது பாமக. அதை டாக்டர் ஐயாவே சொல்லியிருக்காரு. அவர் இளைஞரணி போடும்போது சின்னவர் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பதானே வந்திருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாரு. இல்ல போடுறாங்க வைக்கிறேன்னு இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்களுக்கு சொல்லாம போயிட்டாரு. அவர் கட்சி இப்படி பிளந்து கிடக்குது, நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்படி வந்திருக்கலாம் இல்லையா? டாக்டர் ஐயாவோட உயரம் என்ன? பையன் கூட சண்டை போட்டு நீங்க எங்க சுருங்கிக்கிறீங்க? சின்னம்மாவுடைய உயரம் என்ன? நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட சண்டை போட்டு நீங்க எங்க குறைச்சிக்கிறீங்க? இவ்வளவுதான் சொல்ல சார். எடப்பாடி பழனிசாமி ஒர்ஸ்ட் கேஸ்ல எதிர்க்கட்சி தலைவர் சார். அவர் முதலமைச்சர் ஆவார், புவர் பெர்ஃபார்ம் பண்ணா எதிர்க்கட்சி தலைவர். நீங்க என்ன ஆவீங்கன்னு கேக்குறேன். அன்புமணி ராமதாஸ் 18 எம்எல்ஏ இருக்கிற சீட் இருக்காங்க. 10 எம்எல்ஏ வருவார், 7 எம்எல்ஏ வருவார், 8 எம்எல்ஏ வருவார், 6 எம்எல்ஏ, 5 4. உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கும்? என்கிட்ட எதுவும் வர மாட்டாங்க சார். அவ்வளவுதானுங்க. என்ன மதிக்காத நாளைக்கு சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? சசிகலா அவர்களுடைய அணியிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை இறக்கி இருக்கிறாங்க. அது சசிகலா ராமதாஸ் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்கன்றது இங்க ஏடிஎம்கே பாஜகவோட வெற்றியை கொஞ்சம். ரெண்டு பேரும் சேர்ந்தா 234 வேட்பாளர் போட்டிருக்காங்களா? இந்த ரியாக்ஷனை பதிவு பண்ணுவோம், நீங்க கட் பண்ணி விட்டுறக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா 234 போட்டிருக்காங்களா? சரி, நீங்க எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? நீங்க எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்தெந்த சமுதாயத்து மக்கள் செயல்பட்டுருக்காரு, அம்மையார் சசிகலா எந்த சமுதாயம் மக்கள். அப்போ நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் ஆறீங்க? ஜெயலலிதா அவருடைய நிழலா உடன்பரவா சகோதரியா நீங்கள் போது உங்களை எப்படி பார்த்தாங்க? இப்போ நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்க? அவ்வளோதான் கேள்வி. அப்போ நீங்கள் தோற்கடிக்கணுங்கிறத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்குதா? நீங்கள் அதிமுக தோற்கடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதிமுகவை ஆட்சி கொண்டு வருவோம், நாங்கள் அதிமுக ஒருங்கிணைப்போம், அதிமுக ஒன்று சேர்ப்போம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்போ ஏடிஎம்கேல நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல, அவரெல்லாம் கூட உட்காந்து கடப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கேல பல பேருக்கு சீட்டு கிடைக்கல. அப்படிதான் 2021 நான் விட்டேன், நீங்களா எல்லாம் ஒன்னாயே ஜெயிச்சு வருவீங்கன்னு. ஆனா நீங்க செய்யல இல்ல. பொன்முடிக்கு சீட்டு கிடைக்கலங்க, காந்தி செல்வனுக்கு சீட்டு கிடைக்கலங்க, அவங்க அடுத்த வேலையை தானங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கலங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓஹோ, எனக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாங்களா? அப்போ என்ன வித்தியாசம்? நான் தான் கேட்டேன், செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு, இவங்க டிவிக்கில் சேர்ந்துட்டாரு, நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சு நான் தோக்கடிப்பேன். என்ன வித்தியாசம் சொல்லு? அதிமுக ஆட்சி அமைவதான உங்களுக்கு விருப்பம் சொன்னீங்க. அப்ப அந்த விருப்பத்தில் இருந்த திரு டிடிவி தினகரன் உங்களுடைய உறவினர், அவர் ஏடிஎம்கே கூட்டணியில் நிற்கிறார்ல, ஏடிஎம்கேல சீட்டு வாங்குறாருல, போராடல நிற்கிறார்ல. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிற மக்கள் பார்ப்பாங்கல்ல. நீங்க உங்களுடைய வட்டத்தை ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கி 234 தொகுதியில் கேண்டிடேட் போட முடியல. நீங்க சசிகலா அவர்கள் வெளியே வந்தா தமிழ்நாடு அதிமுக அப்படி அரலும், அப்படி மிரளும், அப்படி நிற்கும். ஆமா சொல்லுங்க குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாங்க. அதே ஜெயலலிதா இருந்த அதே மரியாதை அதை நீங்களா கெடுத்துக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்களா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய அதான் ராஜமாதா மாதிரி நீங்க இருந்திருக்க வேண்டிய இடத்த நீங்களா மாத்திக்கிட்டே போறீங்க. அப்படிதான் உடலையே, எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. அப்ப இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? எத்தனை சீட் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க? என்னால சின்னம்மாவோட பண்ணிட முடியும் இல்லங்க, தோக்கடிச்சிட முடியும். வச்சுக்கங்க, நீங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பீங்க? சின்னம்மா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? டாக்டர் ஐயா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? நான் ஜெயிக்கல சார். ஆனா உங்களுக்கு டாக்டர் ஐயாவுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு ஜி.கே. மணி, அவருடைய மகன் என்ன பண்ணிருக்காரு? பெண்ணாகரத்துல போட்டிடுறாரு. என்ன கட்சி சார்வா? காங்கிரஸ். ஏங்க அது எப்படிங்க? முத நாள் ஜி.கே. தமிழ்குமரனுக்காக தான் முதல் பிரச்சனையை ஆரம்பிக்குது பாமக. அதை டாக்டர் ஐயாவே சொல்லியிருக்காரு.
அவர் இளைஞரணி போடும்போது சின்னவர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போ தானே வந்திருக்காரு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாரு. இல்லை போகணுன்றாங்க வைக்கிறேன்னு. இன்னைக்கு வந்து ஜி.கே. மணி அவர்களுக்கு சொல்லாமல் போயிட்டாரா அவர்? கட்சி இப்படி பிளந்து கிடக்குது, நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்படி வந்திருக்கலாம் இல்லையா? அது இல்லை, பாமகவில் வெல்ல முடியாது, காங்கிரஸில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் டாக்டர் ஐயாவோட உயரம் என்னன்ற, பையன் கூட சண்டை போட்டு நீங்க எங்களை சுருங்கிக்கிறீங்கன்ற, சின்னம்மாவுடைய உயரம் என்னன்ற, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளோட சண்டை போட்டு நீங்க எங்க குறைச்சிக்கிறீங்கன்ற, இவ்வளவுதான் சொல்ல. நீங்க நெக் டு நெக்குன்னு சொன்னீங்க, கொஞ்சம் டஃபா இருக்கு, ஒரு 30 சீட்டு தான் அப்படின்றீங்க. இப்ப அந்த மாதிரியான சார் எடப்பாடி பழனிசாமி வந்து வொர்ஸ்ட் கேஸ்ல எதிர்க்கட்சி தலைவர் சார், இல்ல சொல்லுங்க. அது எப்படி சார் சொல்ல முடியும்? அப்புறம் என்ன சார், அவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு, புவர் பெர்ஃபார்ம் பண்ணா எதிர்க்கட்சி தலைவர், நீங்க என்ன ஆவீங்கன்னு கேக்குறேன். அதான் சார், அன்புமணி ராமதாஸ் 8 எம்எல்ஏ இருக்கிற சீட் இருக்காங்க, 10 எம்எல்ஏ வருவார், 7 எம்எல்ஏ வருவார், 8 எம்எல்ஏ வருவார், 6 எம்எல்ஏ, 5 4. உங்கள்ட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கும்? என்கிட்ட எதுவும் வர மாட்டாங்க சார். அவ்வளவுதானுங்க. ஆனா என்ன மதிக்காத நாளைக்கு சட்டமன்ற குழு கூட்டம் கூடும் சார், நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடும் சார், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனர் மீட்டிங் முடியும் சார். டாக்டர் ஐயா எங்க இருப்பாரு, அன்புமணி எங்க இருப்பாரு, எடப்பாடி எங்க இருப்பாரு, சின்னம்மா எங்க இருப்பாங்க, இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்கள் தான் உங்களோட உயரத்தை மாத்திக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரு 30-40 தொகுதியில இந்த 2000-3000 ஓட்டு டிசைடிங் ஃபேக்டர் நான் சொல்லிட்டேனே சார், நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு நஷ்டம், எனக்கு ஒரு கண், உங்களுக்கு 2 கண்ணுன்னு யோசிக்கலாம் இல்லையா? இவ்வளவு தூரம் உங்களை எல்லாம் வளர்த்து மாத்தி சொல்றீங்க, மாத்தி சொல்றீங்க, பழமொழியை மாத்தி சொல்றீங்க. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, ஒரு கண். அப்ப 2 கண்ணு யாருக்கு போகுன்ற, ஒரு கண் இருக்கிறவங்க சமாளிப்பாங்க, 2 கண்ணு சமாளிப்பாங்க. நான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உங்களை ஆளாக்குனேன், ஆனா நீங்க என்ன மதிக்கலைன்னா அந்த எல்லாத்துக்குமான ஒரு 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 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒன்று இருக்கு, அது வந்து கிரேஸ்ஃபுல்லா நீங்க செய்யணும். மகேந்திர சிங் தோனி வந்து சும்மா உள்ள வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறதுக்குள்ள, ஏன்னா தலைன்னு கொண்டாடின தமிழகம் அப்படியே வச்சிடணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்னும் வருவார்னு நினைச்சிடக்கூடாது, சச்சின் கூட பையன் விளையாட வந்துட்டாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நீங்க மென்டாரா இருக்கணும், நீங்க கோச்சா இருக்கணும், நீங்க வழி நடத்தணும், உங்களுடைய ராஜமாதாவுடைய பார்வை வேணும். அதெல்லாம் இல்லை, நீங்க யாருங்கன்னு சொல்ல. திரு ராமதாஸுடைய உழைப்பை சின்னவர் வந்து மறுத்துருவாரா, இல்லைன்னு சொல்லிடுவாரா? அதில் பாஸ் அடுத்த கட்டத்தில் நீங்கள் அத்வானி தான் வேணும், நீங்கள் தான் நரேந்திர மோடி ஏது? அதே புரியும், அத்வானியோட ரிட்டையர்மெண்ட் கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணும், அது நடந்து தீரணும், வேற வழி. அது ஒரு வழியான விஷயம்தான், வேதனையான விஷயம்தான், ஆனால் அது நடக்கணும். அடுத்து பின்னாடி இருந்து பார்க்கணும். இல்லை நான் தான் ஆடுவேன்னா இது மாதிரி ஒன்று. நான் சொன்னேன், தோனி வந்து டக்கா அடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னா அது அவருக்கு தான் அசிங்கம். வந்து அடிச்சு 140 டெசிபல் வந்து சவுண்டு அடைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல அதெல்லாம் கொண்டாட வேண்டாமா? நினைவுக்காவது நல்லா இருக்கும் சார். புதிய தமிழகம் சார், அவங்களும் தனியாக வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க, அது அதே நிலைமை தான். ஏன்னா அதுவும் ஒருவேளை என்டிஏக்குள்ள இருந்திருக்க வேண்டிய வாக்குகள், ஒருவேளை டாக்டர் ஐயா கூட இவங்க இருந்துக்கலாம், ஏன் சேர்க்கல நீங்க யோசிக்கணும். இவங்க ஏன் அவங்க கூட சேரல, அவங்க ஏன் அவங்க கூட சேரல, அதுல வந்து பெரிய சூட்சமமான விஷயம் இருக்கு. என்ன சார் யோசிங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களை விட பெரிய உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அரசியல் இல்லை. சசிகலா ராமதாஸ் கூட ஏன் சேரல, ஏன் சேர்க்கல, நான் ரெண்டுமே சொல்றேன். அவர்கள் ஏன் சேர்க்கல, இவர் ஏன் சேரல, அதுல அது சூட்சமா இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஆனா இந்த வாக்குகள் தானே சார் என்டி அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆறுதலுக்காக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மையில்லைன்னு உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்ல. என்டிகேவோட வாக்கு சதவீதம் சார், அவங்க நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது, எங்களுக்கு வந்தது வேற நம்பர் வந்து, நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து பழைய வாக்கை தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ராஜதந்திரமா சில விஷயங்கள் செயல்படுறாரு, அது வந்து நான் பின்னாடி தான் சொல்ல போறேன். வந்து அந்த அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னாப்புல பண்ணாம விட்டுருவாருங்கிறது இல்லை, பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து நான் நினைச்சது தானா அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு கணக்கு போட்டு இப்படி அண்ணன் இப்படி செய்யறாரு நினைச்சிட்டு இருக்கேன். நானா இப்படி தான் நானா சொல்ல கூட ரிசல்ட் பார்த்து சொன்னா அது வந்து அது ராஜேந்திரமா தெரியும் எனக்கு. ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆல்ரெடி. அது நான் நினைச்ச கரெக்ட் தானாங்க, ரிசல்ட் பார்த்தா தெரியுங்கிறது. அவரோட வாக்கை தக்க வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விழுறதா இருந்தது. அவருடைய பிரில்லியன்ஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்கள் தம்பி மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கே வந்து அறிவு வந்து மூளை வலியுதுன்னார்ல, அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை வந்து மேட்ச் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். திரு விஜயோடைய வருகையினால் விடுதலை சிறுத்தைகள், திமுக, வட மாவட்டங்கள், நாம் தமிழர் இதெல்லாமே ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதாக இருந்துச்சு. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளால் சமாளிக்க முடியல, பயங்கர ஒரு டர்புலன்ஸ் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. அதாவது விஜயோடைய வருகை அவருடைய கட்சியில் வந்து முதல்ல ஆதவர்ஜனாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வாக்குகளை வந்து தூக்கிட்டு போகிறார். அவர் பட்டியலின மக்கள் நிறைய அங்கே பின்னாடி இருக்காங்க, கண்கூட அவரே பார்க்குறாரு. அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இல்லைன்னு வாபஸ் வாங்குறாரு. அங்கே ஒரு டர்புலன்ஸ் தெரியுது. அந்த மாதிரி எந்த டர்புலன்ஸும் இல்லாமல் திரு சீமான் வந்து பேலன்ஸ் பண்ணுறார். அவருடைய தனித்திறனால, அவருடைய வியூகத்தினால, ஒரு ராஜேந்திரத்தினால அவருடைய வாக்குகளும் பிளப்பதாக இருந்துச்சு. அதை தக்க வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் கணிப்பில்
குறைவாக இருக்கிறது. நான் கணிப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய திசை மட்டும்தாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது வந்து இந்த ஆட்சி யார் பிடிப்பாருங்கிற நான் சொல்லலை. நீங்க ஒரு வார்த்தையோட பயன்படுத்திருக்க மாட்டேன். அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அவ்வளவுதான். அதிமுக முன்னிலை பெறுகிறது. முன்னாடி வந்து ரொம்ப பெரிய சிரமத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து எட்ஜ் எடுக்கிறாங்க. இது எப்படி மாறுங்கிற அடுத்த சர்வேல பார்க்கணும். ஏப்ரல் 23 தான் எக்ஸாக்டா தெரியும். மே 4 தான் கண்ணுட நம்ம வந்து பேப்பரை பிரித்து பார்க்க முடியும். அது வரைக்கும் இது எல்லாமே வந்து யூகங்கள் தான். நம்மளுடைய போயிட்டு ஏன்னா நாங்கள் வந்து 19,305 பேர்ட்ட எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறை இருக்குது. நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை எப்படி தப்பாயிரும் போல தெரியுதே சார், நான் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வேறு விதமாக பின்னாடி சைக்காலஜிக்கலாக நாங்கள் நிறைய விதமாக நாங்கள் வந்து அதை ரீஅனலைஸ் பண்ணுறோம். அது எல்லாமே கரெக்டாக டேலி ஆகுது. அதில் ஏஜ் குரூப்லேருந்து யார் சொன்னால், எங்கே சொன்னாங்க, எந்த ஊர், எப்படி, எந்த தொகுதின்னு எங்களுடைய சாம்பிளிங்கில் எங்கேயுமே தப்பாக எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று உறுத்தணும்ல, அப்படி உறுத்தலை. அதனால் வந்து அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து திசை காட்டுறது. தட் டசன்ட் மீன் தட் இட் வில் ஷோ ஹூ இஸ் கோயிங் டு வின். அது வந்து அது வேற கேம். சார் இப்போ ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார்ல, ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்க, இவங்க யார் எங்களை ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரியும் அவருக்கு தேர்தலில் நான் வந்து பின்னாடி இருந்து நான் திமுகவெல்லாம் வெளில வச்சது நான் தான். வந்து அண்ணன் திருமாவளவனுக்கே நான் வந்து மூளையாக செயல்பட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. தேர்தலை பார்த்தது இல்லையான்னு தெரியல. நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி ஜூரிஸ்டிக்ஷன். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பிரச்சாரம் நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு காஸ்ட் வைஸாக சில நீங்கள் தேர்தலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 விஷயங்கள் உள்ளே இருக்குது. நட்சத்திர பிரச்சாரர்கள் இருப்பாங்க. அதில் கட்டாயமாக விஜய் இருப்பார். விஜய் கட்சியில் 40 பேர் போடலாம். அவர்களுடைய காஸ்ட் தான் அந்த தொகுதியில் சேராது. அந்த தொகுதியோட வேட்பாளருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுல சேராது. கட்சிக்குன்னு ஒரு செலவு இருக்குது. கட்சி வந்து இப்போ வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கும், ஜானகில விளம்பரம் கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க. அந்த காஸ்ட் வந்து அந்த வேட்பாளர் பேர்ல போகாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ஏன் தொகுதியில் நீங்க பிரச்சாரம் பண்ண ஏன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும், அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு நீ வாங்கணும். 10 அப்ளிகேஷன் போடுங்க. நீங்க தான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் போடுவீங்களே, நீங்க போட்ட அப்ளிகேஷன் திருத்துவீங்களே. சொத்து வந்து 52 வயசு அங்க சொல்லுவீங்க, 50 வயசு நீங்க சொல்லுவீங்க. ஒரு வயசு எத்தனை வயசு தெரியாம உட்காந்துருக்குமா, இங்க 410 கோடின்னு சொல்லுவீங்க, 430 கோடின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி 2 நாள் கேப்ல 2 தொகுதிக்குள்ள ஒரே நபர் வந்து இப்படி வந்துச்சுன்னு என்ன சொல்றது. அப்போ வந்து அவங்க எப்படி டீம் வச்சிருக்காங்கிறதுக்கான உதாரணம் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் தப்பா சொல்ல. ஆனால் திரு ஆதவர்ஜுனா பொண்ணு நான் பின்னாடி நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவன் சொல்லி சொல்றவர் வந்து எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் கேட்கணும். அதை நீங்க வந்து ஆப் விஜில் ஆப் சொல்லி வச்சிருக்காங்க, அதில் நீங்க கேட்டுக்கிறோன்னு அப்ளிகேஷன் பொருளை நீங்க எதுவுமே வந்து விஜய் அவர்கள் அப்ளை பண்ண எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸர் அவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் போனார். எங்கேயாவது எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை நேரம் வந்து பாருன்னு சொன்னாங்களா? நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண 2 இடம் தவிர எலெக்ஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாமே ஆப்ல இருக்கு, எல்லாமே ஆன்லைன் இருக்கு. என்ன டிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டுது, ஏடிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டுது, என்டிஏ பஞ்சாயத்து வர மாட்டுது. சதி பண்றீங்க. அதை இதெல்லாம் வந்து இதை வந்து நீங்க அதை ஒரு தடவை போய் சொன்னா மக்கள் நம்புவாங்க, 2 தடவை போய் சொன்னா மக்கள் சந்தேகப்படுவாங்க, 3 தடவை போய் சொன்னா மக்கள் பொய்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீங்க வந்து எங்க போனாலும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்கும். அது எப்படி மத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே கழிவு ஊத்துறாரு, போராடம் போறான், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. டிஎம்கே வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பிரதமர் வரைக்கும் திட்டிக்கிறார், எல்லாத்தையுமே போய் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மத்திய அமைச்சர், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கைப்பாவையா தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். அப்ப அங்க வந்து பிரதமர் திட்டத்துக்கு பேசாம உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்காம இருக்காங்களா? அப்ப நீங்க உங்களுடைய இன்னபிலிட்டியை எங்களால அவ்வளவு பண்ண முடியல, எங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்றத அவங்க தடுத்துட்டாங்கன்னு மாத்த பாக்குறீங்களா? இல்ல விஜயை பார்த்து பயப்படுறீங்க எல்லாரும், திமுக அதிமுக என்டிஏ. அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், ஒரு முறை சொன்னா எடுபடும், ஓரளவு சொன்னா புரிபடும். ஒரே மாதிரி திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து காலாவதியார் உள்ளது. இப்போ அடுத்து இப்போ பிரச்சார வடிவத்தை இவங்க வந்து தடுக்கிறாங்க. இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வந்தாலும் நிறைய சிக்கல் வருது, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறீங்க. ஏற்கனவே வந்தப்போ 4 இடம் பாயிண்ட் சொல்லிட்டு 2 இடத்துல போனாங்க. இப்போ இன்னைக்கு 2 இடம் பண்ணுறது வந்து கேன்சல் ஆகுது. இது தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான பின்னடைவையோ எந்த அட்வான்டேஜ் ஏற்படுத்தாது. எந்த அவர் நினைக்கிறாரு நம்ம நெரேட்டிவ் செட்டிங்கில் நமக்கு நேரம் நல்லா இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து எல்லாருமே வந்து அவர் மேலே பழிய போட்டிருக்கணும். ஆனால் எல்லாருமே பாவம் விஜய் என்ன செய்வார், அவர் போன மீட்டிங்கில் இப்படி ஆயிடுச்சுன்னு சிம்பத்தி தான் வந்தாங்க. அது அவருடைய நல்ல நேரத்தை காட்டுது, அவ்வளோதாங்க. ஆனால் அந்த நல்ல நேரம் எல்லா டைமும் ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு என்ன 22 20 ஆச்சு, 20 18 ஆச்சு, அவர் 18 என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நாடு ஜேஜேன்னு ஊர் பூரா போய் எல்லாம் பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 4 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. துணை முதலமைச்சர் வந்து ஒரு நாளைக்கு 10 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் ஊரா பிரச்சாரம் பண்றாரு. பாஜக எல்லாரும் போய் பிரச்சாரம் நிற்கிறாங்க. மத்திய அமைச்சர் அத்தனை பேர் வராங்க. ஆமா, எல்லாருக்கும் பெர்மிஷன் கிடைக்குது, எனக்கு ஒண்டிக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னா அது யாரும் ஏற்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதை நீங்க ஒரு தடவை சொல்லலாம், எல்லாரும் நம்புவாங்க. அப்படியே அங்கன்னு சொல்லலாம். சும்மா நீங்க சொல்றீங்கனால யாரும் நம்ப மாட்டாங்க. ஒருவேளை சோசியல் மீடியாவோட அந்த வைப் அவங்களுக்கு கையில் இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு போங்கன்றேன். நான் பிரச்சாரமே உங்களுடைய யுக்திங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 300 நாள் பிரச்சாரம் நம்ம யாரும் கேட்கலையே.
ஸ்டாலின் அவர்கள் வந்து 25 நாள் இருக்கணும்னு சொல்லலையே, நம்ம அப்படி சொல்லலையே. அவங்க பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க இஷ்டம் ஆனதுல. ஆனா நீங்க பிரச்சாரம் பண்ணா வராமந்துக்கிட்டு நாங்க அனுமதி கொடுக்கலன்னு சொல்லாதீங்கன்றாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். நாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு வந்து படுத்துக்கிட்டே இருந்தாலும் ஜெயிச்சு ஓட்டு வாங்க போறோம்ப்பா, நாங்க அப்படிதான் இருப்போம் சொல்லுங்க. ஒன்றும் தப்பு, உங்களுடைய உரிமை. திரு சீமான் பார்த்து வருத்தப்பட்டு நாம தொண்டை தண்ணி வருத்தது உருவராக்கத்தில் அவருக்கு ஓட்டு போறாங்க நினைக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அரசாங்கம் அப்படி செய்யுது, தேர்தல் ஆணையம் அப்படி செய்யுது, எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொய்யை சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு வரும் பொழுதும் சார் எதையாவது தூக்கி போட்டுறாங்க, வண்டி மேலே எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், அவர்களையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிம்பார். அதை தான் நான் சொல்றேன். நீங்கள் எல்லாரையுமே அரசியல் படுத்தணும். முதல்ல நீங்கள் வந்து ரசிகர்கள்னு வச்சுருந்தீங்க. ஸோ ரசிகர்கள் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னே இளைய தளபதி வந்து தலைவராக மாறிட்டார். நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்ல, அப்போ பொலிட்டீஷியன். அதனாலேயே உங்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. தொண்டர்கள்ங்கிறது வேற, பொலிட்டிசைசேஷனுங்கிறது வேற. அப்போ அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, பாஜகவில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, கம்யூனிஸ்டுகளில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. டிஎம்கேல கூட அண்ணன் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக அவங்க கட்சி வந்து ரொம்ப பின்னடையுதுங்கிற மாதிரி கவலை வந்த பிறகு சித்தாந்த ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற அண்ணன் சுபவி போன்றவர்களும் பயிற்சி நடத்தாங்க, இளைஞர் பாசெல்லாம் பயிற்சினாங்க. அந்த மாதிரி முதல்ல நீங்கள் சொல்லி தரணும். வாட் வி ஆர், நம்ம வந்து ஹூ வி ஆர், வாட் வி ஆர் டூயிங், இதை வந்து உள்ளே சொல்லி தரணும். அப்படின்னா தான் சும்மானாவது வேணும் விசாரிச்சு தான் நீங்கள் தேட்டரில் பார்க்குற மாதிரி வச்சுருந்துச்சிங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீங்கள் வந்து 41 பேர் இறந்தாங்க, அவர்கள் வந்து விஜய் மீது பழி போடாமல் இருக்கலாம், ஆனால் அவர் குடும்பத்துடைய வலி அது அப்படி தானே இருக்கும். போகிற இடம் பூரா ஆக்சிடென்ட். அப்போ வந்து அந்த அவர் மாநாட்டும் போதே 6 பேர்கிட்ட இறந்தாங்க. அது எல்லாருமே விஜய்க்கு அதுக்குள்ள நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தோட இழப்பு, அந்த வலி எதனால நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு இருந்துகிட்டே தான் இருக்கும். போராடம். இப்போ கூட நீங்கள் திருச்சி போயிட்டு வரும்போது 2 படம் வண்டியில் போது வீட்டில் விழுந்தாங்க, தம்பதியோட விழுந்தாங்க, இறங்கி போய் இவரே போயிருந்தார். அப்படி போகிறோம்னா அப்போ என்ன கூட்டத்தை உருவாக்கிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் தொண்டர் குழாமை உருவாக்கி வச்சுங்களா, ரசிகர் பட்டாளத்தை, அதனால தான் உங்களுக்கு விசில்ன்றாங்க, அதனால தான் அணில்ன்றாங்க, அதனால தான் கேள்வி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை தலைவனுக்கு இருக்குல்ல. தலைவனுடைய கடமை வழி நடத்த வேண்டியது, தலைவனுடைய கடமை வேடிக்கை பார்க்கறது இல்லை. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்கு. ஏன் உதயநிதி பார்க்குறதுக்கு யாரும் மேலே ஏற மாட்டாங்களா? அண்ணாமலை பார்க்குறதுக்கு யாரும் மேலே ஏற மாட்டாங்க? ஏன்? அப்போ அண்ணாமலைக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? உதயநிதிக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்குறீங்களே சார், பாஜக பிரச்சனைங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குல்ல, உதயநிதிக்கு ஒன்று இருக்குல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் குரூப் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக போய் முடியும்னு நினைக்கிறேன். வேற ஒன்று. இப்போ மற்ற கட்சிகளில் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படியே நயினார் நாகேந்திரன் வெளி மாநிலங்கள்லேருந்து முதலமைச்சர்களோ மத்திய அமைச்சர்களோ வராங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணுறாரு, துணை முதலமைச்சர் கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த், அடுத்து திருமாவளவன் இறங்கிட்டார். இப்படி வரிசையாக நிறைய எல்லாருக்கும் நிறைய அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சரௌண்டிங்கில் எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கால விஜயை நம்பி தான் இருக்காங்களோ, வேறு அந்த மாதிரி முகங்கள் இல்லையோ? நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறவங்க தனியாக பிரச்சாரம் பண்ற சூழல், இல்ல பெரிய ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிற மாதிரியான. உண்மை தானே. அவங்க கட்சியில சரிபாதி வேட்பாளர் வந்து ஹையர் பண்ணப்பட்ட வேட்பாளர்கள், வெளியிலேருந்து வந்தவங்க தானே. தேர்ந்தெடுத்து இல்லைங்க, வெளியிலேருந்து. நான் உங்களுக்கு தெரியும்ல, மாவட்ட செயலாளராக இருக்காரு தூசி மோகன் ஏடிஎம்கேல. அவர் வந்து முதல் நாள் நைட் ராஜினாமா பண்றாரு. எப்போ சேர்ந்தாருங்கிற போட்டோ நீங்கள் நானும் பார்க்கல. நாஞ்சில் சம்பத் சேர்ந்த போட்டோ நீங்க பார்த்தீங்க, நான் பார்த்தேன். இவர் எப்போ மறுநாள் காலையில் வேட்பாளர்ல 234 பேர் நிற்கிற வரிசையில். அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் நான் சொல்ல, இப்போ நீ எல்லாருமே வந்ததான், கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறாரு, எல்லாருமே வெளியில் வந்தவங்க தான். அதில் ஒன்றும் தப்பு சொல்ல. அதனால வந்து அவங்க வேலையை பார்க்க 2வது கட்ட தலைவர்களே கிடையாது. ப்ளஸ் அவங்க பாருங்க, ஜெயலலிதாட்ட நம்பர் 2 இருந்தவர், சசிகலாட்ட நம்பர் 2 இருந்தார், ஓபிஎஸ் நம்பர் 2 இருந்த திரு செங்கோட்டையன் நம்பர் 4 இருக்கிறார். அவர் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு பின்னாடி நிற்கிறார். ஆனால் இங்கே வாங்கினேன் அப்படின்னா பின்னாடி போய் நிற்கிற இடத்துக்கு நிற்கிறார். இது வந்து இது ஒரு ஃபாலா, அது குரோத்தா அப்படின்னு அவர் யோசிக்கணும். திரு ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர் எங்கே இருந்தார்? அவர் போனார்னா ஏடிஎம்கேல என்ன மரியாதை கிடைச்சிருந்துச்சு? இன்னைக்கு தங்கத்தமிழ் செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நாளைக்கு சேகர்பாபு பின்னாடி நிற்பார், தயாநிதி மாறன் போலவே. அப்போ அவர் என்ன கிடைச்சிது? அப்போ அதானே யோசிக்கிறவங்க, என்ன எங்கேவா இருந்தாங்க, எங்கே போனாங்க. அப்போ இவர்கள்ட்ட இருக்கிறதே அவ்வளவுதான். புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க தலைவர்களாக உருவாகல். அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஜெயலலிதா நிறைய தலைவர்களை வச்சிருந்தாருங்கிறது இன்னைக்கு புரிவாதா இல்லையா? சைலண்டா வச்சிருந்தாங்க. ஆமா, தலைமை பண்பு இருக்கணுங்க. தலைவர் இருக்கும்போது ஆடக்கூடாது, தலைமை இல்லாத போது கையெடுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்லங்க. திரு சி வி சண்முகம் இருக்கிறாரு, ஓபிஎஸ் பார்த்தோம், இபிஎஸ் பார்த்தோம், எத்தனை பேர் பார்த்தோம்? பழனிசாமி அதான் சொல்ல, இபிஎஸ் எத்தனை பேர் பார்த்தோம் நம்ம. அப்ப அன்னைக்கு வந்து அவங்க தலைமை பண்போடு இருந்தாங்க, தலைவர் வேற இருந்தாங்க. அன்னைக்கு தலைவர் இல்லை, இன்னைக்கு தலைமை பண்போடு நிறைய பேர் உருவாயிருக்கு. அதுதானே ஒரு லீடர்ஷிப். அப்போ நீங்கள் வந்து எல்லாமே நான் தான், வேற யாருமே கிடையாது. அது இழப்பு உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், திரு சீமானே இந்த இழப்பை ஃபேஸ் பண்ணுறாரு.
திரு சீமானுக்கே ரீஜன் வைஸா டிஸ்ட்ரிக்ட் வைஸா தலைவர்கள் உருவாயிருந்தாங்கன்னா வேற இருக்கும். இன்னைக்கு ராஜீவ்காந்தி அந்த கட்சியில் இருந்தாரு இல்ல, கல்யாண சுந்தரம் கட்சியில் இருந்தாரு இல்ல, விஎன்ஆர்எஸ் அந்த கட்சியில் இருந்தாரு இல்ல, காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்தாங்க இல்ல, இப்படி இவங்கெல்லாம் நான் சொல்றேன். காளியம்மாளுக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இவ்வளவுதானே அறிவிக்கும் போதே கத்துவாங்களே. அதான் சொல்ல ஒவ்வொரு ஒருத்தருக்கு இப்போ கல்யாண சுந்தரம் இருக்காரு, கோயம்புத்தூர்ல 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர். அப்படி நீங்க உருவாக்கணும் ஆட்களை. அவர் வந்தோடனே அனுப்பி விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த இழப்பு நீங்க சந்திக்க தான் வேண்டியது. அது வந்து அவருக்கு ஏன் எனக்கு அதே தான். அவர் ஒரு ராணுவம் போல கட்டமைக்க ட்ரை பண்றாரு திரு சீமான். அது ராணுவத்துக்கு தான் சரி வரும். கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் ஓடுங்க. இங்க அப்படி கிடையாது. இது ரீஜன் வைஸா தனியாக இருக்கணும். திமுக இவ்வளவு உயிர் படுறதுக்கான காரணமே வட்டார தலைவர்கள். நீங்க நேரு மீது 1000 விமர்சனம் சொல்லுங்க, திருச்சியில கட்சியை உயிர் படுறதுக்கு முக்கியமான காரணம். நீங்க ஐபிரி சாம்பல் 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க, திண்டுக்கல்ல கட்சி உயிர் படுறதுக்கு அவர் முக்கியமான காரணம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வட்டாரத்தில் இருப்பாங்க. வீரபாண்டியார் எவ்வளவு பண்ணாரு எல்லாம் கம்யூனிட்டா பார்த்துருந்தோம். அப்போ அந்தந்த வட்டாரங்கள் அவர்களை அனுமதிக்கணும். அடுத்த உருவாகம் இப்படி இருக்கும், தனியாக தான் போய் நிற்கணும். அங்க அவங்க தான் தலைவரே. அதான் சொல்ல ஆனந்த் அவர்களே அல்லாடுறாரு யாருமே இல்லாம. ஓகே, அவர் எவ்வளவு பேர் கால விழுந்துட்டு இருந்தாங்க. நீங்க தான் எங்களுக்கு குருநாதர், நீங்க தான் எங்களை வழிபட்டு நடத்துறவர். அப்ப இப்ப அவரே தனியாக தான் ஆடிட்டு இருக்காரு. அவரே விஜய் வருவாரா மாட்டாரான்னு ஓடிட்டு இருக்காரு. நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல, கண்கூட பார்க்கணும்ல. அப்போ ஒருத்தர் லீடர்ஷிப்பை நீங்க டெவலப் பண்ணணும்ல, அது இல்லையே. இப்போ கவர் பண்ணிட முடியுமா சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு? இப்போ மற்ற கட்சிகளில் மற்ற கூட்டணி 234 தொகுதியும் யாரும் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணாமலை போனாரு, எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி போனார். இவங்க 234 தொகுதிக்கு போனவங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு பாக்கெட்டாக டீல் பண்ணுவாங்க. ஒரு 3-4 தொகுதி சேர்த்து. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி 2வது ரவுண்டில் போகும்போது அப்படிதான் செய்யறாரு. ஒரு 3-4 தொகுதி தமிழக முதலமைச்சர் அப்படிதான் செய்யறாரு. ஒரு 3-4 தொகுதி சேர்த்து வச்சு பண்றாரு. ஒரு 5-6 வேட்பாளர் ஒன்னா வச்சு பண்றாரு. அதை மாதிரி தான் பண்ண முடியும். திரு அண்ணாமலை போன்றவர்கள், திரு நயனார் போன்றவர்கள் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பா போவாங்க. திரு உதயநிதி கொஞ்சம் டீப்பா போறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக பிடிச்சிரும். ஒரு மணி நேரம் நீங்க முரசொலியில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 இது போட்டிருக்கோம். 1.5 மணி நேரம் கேப்ல அப்படியே அடுத்து திருவையார் போவார், அப்படியே கும்பகோணம் போவார், அப்படியே நாகப்பட்டினம் போவார். டக்குன்னு போயிட்டு வருவார். 1 மணி நேரம் கேப்ல ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் டிராவல் பண்ணுவாங்க. 1.5 மணி நேரம் முடிஞ்சது. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அப்படி அந்த டிராவல்ல ரெஸ்ட். ஆமா, அப்படிதான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்றாரு. இவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். இவங்க நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துல கிடைக்கும் 18% போதுங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் கடுமையாக உழைக்கணும். எலெக்ஷன்ங்கிறது உழைப்பு சார்ந்தது. இந்த டிக்ரீஸ் சார் 22, 20, 18 குறையுது. அதுக்கு என்ன காரணம் சார்? தெரியல. பர்சனல் விஷயங்கள் உட்பட பல காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மக்கள் யாராவது வெளியில் சொன்னால் நம்ம பல்ஸ் பார்த்தா தான் தெரியும். பட் டிக்ளைன் நான் கண்கூடாக பார்க்குறேன். நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் பார்க்குறேன். அது இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர்கள் இல்லாதது, கொள்கை இல்லாதது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆனதாக தான் இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன். இந்த ஒரு சம்பவம் படக்குன்னு போயிருச்சுங்க அப்படிங்கிற சம்பவம்லாம் கிடையாது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன?